ஓய்வு நாளின் மாலை நேரத்தில் பிள்ளைகளாகி நாம் மறுபடியும் ஒன்று சேர்ந்து அவரை சோஸ்தனம் பண்ணவும், உண்மையான பாடலினால் அவரை கீர்த்தனை பண்ணவும், இந்த வசனங்களோடும் ஜெபங்களோடும் அவரை நாம் தியானிக்க முடியாக வந்திருக்கிறோம். அவருடைய வசனத்தை ஏற்பட்ட இந்த அருமையான வாய்ப்பிற்காக நான் தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றி. உலகத்திலே நடக்கும் சங்கதிகளையும் வாசிக்கும் செய்திகளையும் கண்ணால் காணும் காரியங்களை பார்க்கும் பொழுது அனைவருடைய மனதிற்கும் சமுதாயங்களிலும் இன்னும் நம்முடைய குடும்பங்களிலும் பெரிய ஒரு வேதனை உண்டாக்கும் காரியங்களை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம், அதை பற்றி வாசிக்கிறோம். இதை பற்றி அதிகமாக சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். உலகத்தில் இன்று என்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன சம்பவங்கள் சம்பவிக்கிறது. சங்கீதக்காரன் சங்கீத புத்தகத்திலே இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால், இவைகளெல்லாம் சிந்தித்த சங்கீதக்காரர் 94ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே என்ன சொல்கிறார்? என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது உம் ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கும் என்பதற்கு எந்த விதமான ஒரு உறுதியும் இல்லை. இன்று இருந்தவர்கள் நாளை இல்லை. இந்த உலகம் எங்கும் பேசிக்கொள்ளும் ஒரு காரியம் எதுவாக இருக்கிறது என்றால், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பொருளாதார பிரதிநிதிகளும் அரசியல்வாதிகளும் விஞ்ஞானிகளும் இன்னும் அநேகர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தமிழிலே சொல்ல போனால் செயற்கை நுண்ணறிவு, இதனால் நன்மைகள் உண்டா அல்லது தீமைகள் உண்டா? இதனால் ஏற்படும் தீமைகள் நன்மைகளை மேற்கொண்டு விடுமோ என்ற சங்கடம் மனதினுடைய உள்ளத்தில் இருக்கிறது. வசனம் என்ன சொல்கிறது? ஆண்டவரே, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது உம் ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. அவருடைய ஆறுதலுடைய வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே என்ன வாசிக்கிறோம்? அவர் நம்முடைய பலகீனங்களை அறிந்து நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார் என்று சுவிசேஷ புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவருடைய ஆறுதலுக்காகவும் ஆறுதலின் வசனங்களுக்காகவும் காத்திருக்கும் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபத்தோடு மறுபடியும் நம்முடைய தியானத்தை ஆரம்பிப்போமாக. எங்களை நேசித்து வழிநடத்தும் கர்த்தாவே, இது அருமையான வைபவத்திற்காகவும் ஆராதனுடைய வைபவத்திற்கான ஸ்தோத்திரம் செலுத்துவோம் சுவாமி. தேவரீதாமே ஆவியானவரால் எங்கள் யாவரையும் பலப்படுத்தி உம்முடைய ஆறுதலான வசனங்களையும் சத்தியங்களை எங்களுக்கு புலப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என்ற ஒரு விஞ்ஞானி, கிரேக்க நாட்டில் பிறந்த ஒரு விஞ்ஞானி. சிறு வயதிலிருந்தே அவருக்கு வான சாஸ்திரத்தினுடைய பெரிய அந்த சாஸ்திர வானத்த விழிகளை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய சாஸ்திரம் தான் என்ன, அதனுடைய நுட்பங்கள் என்ன என்பதை அவர் அறிய சிறிய நாட்களிலிருந்தே அவர் விரும்பினார். அந்த வாஞ்சை இருந்தது. ஹிப்பார்க்கஸ் கிரேக்க நாட்டில் பிறந்த ஒரு விஞ்ஞானி. கிறிஸ்துவுக்கு முன்பு 200 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாழ்ந்த ஒரு விஞ்ஞானி. அவர் தன்னுடைய அறிவு புலமையிலும் அவருடைய ஆராய்ச்சியின் மூலமாக அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவான பிறப்பதற்கு சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த ஹிப்பார்க்கஸ் என்ற அஸ்ட்ரானமர், என்ற விஞ்ஞானி, வான விஞ்ஞானி, அவர் என்ன சொன்னார் என்றால், அவருடைய ஆராய்ச்சியின்படி அவர் பல புத்தகங்களை படித்தார். இன்னும் பாபிலோன் ராஜ்யத்தில் உள்ள அநேக ஏட்டுகளை படித்து அவர் வந்த முடிவு என்னவென்றால், வானத்திலே வெண் மண்டலத்திலே சுமார் 850 நட்சத்திரங்கள் தான் உண்டு என்று அவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அது நம்பப்பட்டதாக இருந்தது. மறுபடியும் நாம் யாவரும் அறிவோம், 1864ஆம் ஆண்டு கலீலியோ என்ற இத்தாலி நாட்டில் பிறந்தாரல்லோ, பெரிய விஞ்ஞானி. அவருடைய ஆராய்ச்சிக்கு பிறகு புலப்படுத்தப்பட்ட என்ன உண்மை? எத்தனையோ பில்லியன், மில்லியன், எத்தனையோ நம்மளால் எண்ணிக்கொள்ள முடியாத, நம்மளால் யூகித்துக் கொள்ள முடியாத, நம்மளால் மனிதனுடைய புத்தியினால் கிரகித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு நட்சத்திர கூட்டங்கள் அங்கே உண்டு. இதை பற்றி நம்மத்தில் இருக்கும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். தம்பி விஞ்ஞானியா டாக்டர் மனோகரன் அவர்கள் அருமையாக எடுத்து சொல்ல முடியும். ஒரு சமயத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவில் பெயர்பட்ட ஒரு விஞ்ஞானியினுடைய தலைமையின் கீழ் பல குழுவினர்கள் சேர்ந்து ஆராய்ச்சி செய்த பொழுது
அவர்கள் என்ன முடிவுக்கு வந்தார்கள் என்றால், உலக வான மண்டலத்திலே கிட்டத்தட்ட 170 செக்ஸ்டிலியன் நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று சொன்னார். 70 செக்ஸ்டிலியன் என்றால் அது ஒரு பிரெஞ்சு மொழியிலிருந்து வந்த வார்த்தை. ஒரு செக்ஸ்டிலியன் சொல்லும்போது ஒரு எண் ஒன்றுக்கு பிறகு கிட்டத்தட்ட 22 பூஜ்ஜியங்கள் இருக்க வேண்டும். அதனுடைய அளவு எதற்கு சமமாக இருக்கிறது என்றால், கடற்கரை எங்கெங்கெல்லாம் பூமியில் கடற்கரையில் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் பாலைவனங்கள் இருக்கிறதோ, அந்த அந்த அவைகளில் உள்ள மண்ணிற்கும் அதிகமான அளவு வானத்தின் நட்சத்திரங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். மறுபடியும் வசனத்திலே 147ஆம் சங்கீதத்திற்கு திரும்புகிற பிறகு, கர்த்தரை துதியுங்கள், தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார், அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். என்ன ஒரு அருமையான ஒரு விசேஷம், என்ன ஒரு சுவிசேஷ செய்தி. இந்த 147ஆம் சங்கீதத்தை பற்றி நாம் எத்தனை தடவை இந்த சங்கீதத்தை வாசித்திருக்கிறோமோ நமக்கு தெரியாது. இதனுடைய நன்மைகளை நான் மறுபடியும் இந்த ஒரு மொத்த இந்த 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 சங்கீதத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் நம்முடைய தியானத்திற்காக. இன்று நாம் வாசிக்கும் பொழுது, இதனுடைய கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த கருத்துக்களை நாம் ஒரு நாளும் மறக்க முடியாது. சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்னும் சுவிசேஷங்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் வாசிக்கிறோமோ, அவர் எங்கெல்லாம் அவர் வியாதியஸ்தரை குணமைக்கினார் என்று நாம் பார்க்கிறோமோ, அப்பேற்பட்ட வசனங்கள் அந்த விசேஷ செய்திகள் உள்ளது ஒரு சங்கீதமாகும். இது 147ஆம் சங்கீதம். வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றமாயிருக்கிறது. நாம் ஒன்று ஒன்றாக எண்ணுவோமா? கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். நீங்களும் நானும் இன்று துதி செய்து அருமையான பாடல்களோடும் ஜெபத்தோடும் தபத்தோடும் நாம் கீர்த்தனம் செய்து அவரை ஆராதிக்கிறோமே. இவர் யார்? அவர் எருசலேமை கட்டுகிறார். சுவிசேஷம். புறத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். அவர் கட்டுகிறார், அவர் இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். கட்டுகிறார், அவர் கூட்டி சேர்க்கிறார். மறுபடியும் அவர் என்ன சொல்லுகிற வசனம் என்ன சொல்கிறது? இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவர் காயங்களை கட்டுகிறார். பட்டணத்தை மாத்திரம் அவர் கட்டுகிறவர் அல்ல, நம்முடைய காயங்களை அவர் கட்டுகிறார், நமக்கு குணமளிக்கிறார், குணமாக்குகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். சிந்தித்து பாருங்க, சற்று நேரம் யோசிப்போமாக. நாம் தொழுகை செய்து வரும், நாம் ஆராதனை செய்து வரும் யெகோவா என்று அழைக்கப்பட்ட அந்த தேவன், இயேசு என்று அழைக்கப்பட்ட அந்த தேவன், அவர் செய்யும் வல்லமையான காரியங்கள் என்ன? 147ஆம் சங்கீதம் முற்றிலுமே விசேஷம். நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய சுகத்திற்கும் வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு விசேஷ சங்கீதம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுள்ளமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறார்? அவர் கட்டுகிறார், பட்டணத்தை கட்டுகிறார், கூட்டி சேர்க்கிறார், அவர் நட்சத்திரங்களுக்கு பேர் கொடுத்தவர்களை அழைக்கிறார், நம்முடைய காயங்களை கட்டுகிறார், நம்முடைய வியாதிகளை குணமாக்குகிறார். கர்த்தரை துதியுடனே பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தையும் மேகங்களையும் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளின் மேல் புல்லை முளைக்கிறார். என்ன ஒரு வல்லமையான காரியம்! யாராலும் செய்ய முடியாது, எந்த தேவனாலும் செய்ய முடியாத இஸ்ரவேலின் தேவன் இதை நமக்கு அவர் சிறப்பாக செய்து காட்டுகிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிறேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காட்டுகிற மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவர் பட்டணத்தை கட்டுகிறவர் மாத்திரமல்ல, அவர் பறவைகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் அல்ல மாத்திரமல்ல, அவர் மிருக ஜீவனுக்கும் கூப்பிட காக்களை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் மேல் பலத்தில் விருப்பமாகிறார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காட்டுகிற மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இதுதான் சுவிசேஷம்.
இதுதான் சுவத்தின் சுவிசேஷம். கர்த்தர் அவர் என் மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் என்று அவரை வழிபட வந்திருக்கும் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள எல்லார் மேலும் நாம் யாவரும் மேலும் அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் உறுதியாக சொல்கிறது. எருசலேமே, இந்த திருச்சபையே, கர்த்தரை சோஸ்திரி. சியோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களில் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். செய்கிறார், கட்டுகிறார், அழைக்கிறார், காக்கிறார், உழைப்பிக்கிறார். அவர் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்கிறது. பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார் என்று சொன்னார். சாம்பலை போல் உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மலையை துணிகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணி தமது காற்றை வீசும்படி செய்கிறார். தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் நியாயங்களையும் அவர் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் எப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்களே. அல்லேலூயா. எத்தனை காரியங்களையும் அறிந்த நாம் தேவன் என்னென்ன காரியங்களை எல்லாம் நமக்கு செய்கிறார். இந்த ஒரு ஜாதியாருக்கு மாற்றம் அதை அறிவித்திருக்கிறார். அவருடைய நியாயங்கள் யாவும் அறிவிக்கப்பட்டது. அவர் நியாயங்களை அறிவிக்கும் என்பதனால் என்ன ஒரு நன்மைகள் எல்லாம் செய்திருக்கிறார். அழைக்கிறார், பேர் கொண்டு அழைக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். உச்சிதமான கோதுமையினால் போஷிக்கிறார். மிருகங்களையும் பறவைகளையும் அவர் பராமரிக்கிறார். சொல்ல 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 வாசிக்க நீங்க தனியாக இருந்து கர்த்தருடைய கிருபையினால் இது உங்களுக்கு நேரம் கிடைக்கும். இந்த சங்கீதத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அவர் எப்பேற்பட்ட ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ஜாதியாருக்கும் அவர் செய்யவில்லை. அப்ப நம்ம ஒண்ணு நினைக்கூட, என்னடா கர்த்தர் ஒரு பார்ஷியல் காடா, பட்சபாதம் உள்ளவரா? அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு முறையில். அதனால தான் அவர் என்ன சொன்னாரு சுவிசேஷத்துல, நீங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜாதியாருக்கும் இந்த நியாயங்களை அறிவிக்க வேண்டும். அவருடைய நியாயங்களை சகல ஜாதிகளுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். சொல்ல முடியாது. எந்த ஜாதியாருக்கும் அவர் அறிவிக்கவில்லை. எந்த ஜாதியாரை அவர் தெரிந்து கொண்டாரோ அந்த ஜாதியார் மூலம் சகல ஜாதியார்களுக்கும் இந்த நற்செய்தி, என்னுடைய நியாயங்கள் அறிவிக்கப்பட கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நியாயம் என்ன? நியாயம்தான் என்ன? ஆதாமே, நீ பாவம் செய்ததினால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே திரும்ப. அது பரலோக நியாயம். ஏவாளே, நீ செய்த பாவத்தினால் நீ இந்த தோட்டத்தை விட்டு விலகி போகணும், நான் உன்னை துரத்துவேன். அது பரலோக நியாயம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது பரலோக நியாயம். இந்த நியாயங்களை நாம் நியாயமாக உலகத்தாருக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷம். இன்னும் என்ன சொல்லப்படுகிறது? இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். என்னுடைய நியாயத்தை நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய அன்பை பிரதானப்படுத்துங்கள். என்னுடைய சத்தியத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். வசனம் என்ன சொன்னது? 47 சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இருதயம் நொறுங்கொண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். இருதயம் எத்தனையோ காரியங்களினால, நம்முடைய அனுபவத்தினால நமக்கு தோறும். நன்றாக யோசித்து பாருங்க. ஒரு காலத்துல நாளைக்கு சோறு அரிசி இருக்காது. இல்லாமை, வெறுமை, தரித்திரம், ஏழ்மையான நிலை நமக்கு நம்முடைய இருதயத்தை நொறுக்கும். தீராத வியாதி. அநேக குடும்பங்களில் நபர்கள், பிரியமானவர்கள், குடும்பத்தினர்கள் வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதயம் நொறுங்கும். செய்யத்தகாத காரியத்தை நாம் சமுதாயத்தில் செய்யும் பொழுது அதனால் ஒரு வெட்கத்தினால் நம்முடைய இதயம் நொறுங்கும்.
என்ன சொல்கிறது? இருதயம் நொறுங்குண்டவர்களை, குறிப்பாக அதை தீவிரமாக சரியானபடி சொன்னா சொல்ல போனால் நம்முடைய எல்லாருடைய இருதயங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நொறுக்கப்பட்டிருக்கிறது. நொறுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. விசேஷம் என்ன? நற்செய்தி என்ன என்றால், இருதயம் நொறுங்குகளை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இதுதான் நற்செய்தி, இதுதான் சுவிசேஷம். சமயத்திலே வியாதி என்று நான் சொன்னேன். வியாதினால் நாம் நொறுக்கப்படுகிறோம். ஒரு ஆள் ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல யாராவது ஒருவருக்கு ஒரு மோசமான ஒரு கொடூரமான வியாதி வந்தால் அந்த குடும்பத்தையே அது ஆட்டி அசைத்து வரும். நான் ஆஸ்பத்திரியிலே மருத்துவமனையில் வேலை செய்ய நான் எப்பொழுதுமே தினந்தோறும் பார்க்கும் ஒரு சங்கதி, தங்களுடைய நபர்கள், குடும்பத்தார்கள் வியாதியஸ்தர் கஷ்டப்படுவது, அவர்கள் தொல்லைப்படுவது, அவர்கள் அழுவது, அவர்கள் சஞ்சலப்படுவது என்ன காண்கிறேன். நம்முடைய இதயம் நொறுக்கப்படும் பொழுது அவர் தேவன் தாமே நம்மை அதை குணப்படுத்துகிறார். ஒரு தாயார், அவர்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு சம்பவம் சம்பவித்தது. என்ன சம்பவம்? கேன்சர் என்று சொல்கிறோம் அல்லவா, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு சஞ்சலப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். பின்பு அவர்களுடைய ஒரு நிலைமை வந்தது. அந்த நிலைமையில் அவர்கள் கீமோதெரபி என்று நாம் சொல்லுகிறோம் அல்ல, இந்த சிகிச்சை அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிற்று. சரி, இந்த சிகிச்சை அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். சுமார் 14-15 நாட்கள் தான் ஆனது. அந்த அம்மாவுடைய அருமையான, அழகான, வசீகரமான தலைமுடி, தலைமயிர் ஒன்றாக விழ ஆரம்பித்தது. ஒன்றாக ஆரம்பித்தது. ஒரு சில நாட்களில் குத்தாக விழ ஆரம்பித்தது. அவர்களுடைய நெற்றியிலிருந்து அவர்கள் தலை காணப்படும் வண்ணமாக அவர்களுடைய முடி விழ ஆரம்பித்தது. அந்த அம்மாவுக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. வியாதியிலிருந்து வெளிப்பட வேண்டும், வியாதியிலிருந்து நான் விலக வேண்டும், நீங்க வேண்டும் என்று நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய முடியெல்லாம் விழுகிறதே. அப்போ அந்த ஒரு சஞ்சலம், அவங்களுடைய இதயம் நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய இமெயில் கம்ப்யூட்டர்ல அவங்க போய் அவர்கள் தங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு அவர்களுடைய சூழ்நிலையை வெளிப்படுத்தினார்கள். இப்படி என்னுடைய நிலைமை, நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒரு ஆவிக்குரிய ரீதியில் அவருடைய கஷ்டத்தையும் அவர்கள் நொறுக்கப்பட்ட நிலைமையையும் நொறுங்குண்ட இதயத்தோடு அவர்கள் எழுதினார்கள். எழுதி அந்த வாசிக்கப்பட்ட மாத்திரத்தில் அநேகர் அவர்களுக்கு பதில் எழுதினார்கள். என்ன சிலர் எழுதினார்கள் என்றால், you have always been such a beautiful woman. I am sure that losing won't make any bit of difference in your life. With or without hair, you will be everything that you are now. Church member, musician, wife, mother, friend, special daughter, and special caregiver. None of these will require to be you, to be the person that you are now. அப்ப உங்க மகன் என்ன சொன்னாருன்னா, மகன் தூரத்தில் இருந்த குமாரன் அவன் என்ன எழுதினான் என்னால், அம்மா உங்களுடைய தலை என்ன அழகான வடிவமாக இருக்கிறது அம்மா அப்படி என்று எழுதினான். அப்பொழுது இந்த இவைகளெல்லாம் அவர்கள் சிந்தித்துக் கொண்டு போய் இருக்கும் பொழுது அவருடைய கண்ணுக்கு ஒரு வசனம் தென்பட்டது. என்ன வசனம் என்றால், 42ஆம் அதிகாரம். அவர்கள் இந்த சூழலை அவர்கள் சிந்தித்து, அவர்கள் நொறுங்குண்டதோடு அவர்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவருடைய கண்ணில் ஒரு வசனம் ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டது? 42ஆம் அதிகாரம், ஆதியா புத்தகம். அதற்கு அவன், என் மகனை உங்களோடு கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியா இருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் தலைமையை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். யாக்கோபினுடைய சஞ்சலம் இந்த அம்மாவுக்கு அன்றைக்கு வந்தது. இவனை என்னுடைய தலைமையை மோசம் நேரிட்டால் நான் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்று அவர்கள் அதையும் நினைத்து சற்று அவர்கள் அங்கலாய்ப்பா அடைந்தார்கள். இன்னும் அவர்கள் என்ன ஒரு வசனத்தை வாசித்தார்கள் என்றால், சங்கீதம் 40:12,
எண்ணிக்கை கடங்காத தீமை என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்கிறார். என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. யாக்கோபினுடைய அழுகை வேற, சங்கீதக்காரனுடைய அழுகை வேற. அப்ப இதை பார்த்த பொழுது இன்னும் கொஞ்ச நாளில சங்கீதக்காரனுடைய சொன்ன சத்தியம், அவர் சொல்கிற சத்தியம் உண்மையானால் நான் கர்த்தருக்கு முன்பாக நான் நீதியுள்ளவனாக இருப்பேனே என்று சொன்னார். மறுபடியும் அவருடைய உள்ளத்தில், அவருடைய மனக்கண்களில் ஆவியான ஒரு வசனத்தை காட்டினார். என்ன ஒரு வசனம்? சாமுவேல் புத்தகம் 2 சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? தாவீது ராஜாவுடைய குமாரன் அப்சலோம், இஸ்ரவேலிலே அவனை போல் ஒரு சமந்திரவன் இல்லை. அப்சலோம் என்று சொன்னால் இஸ்ரவேல் சமுதாயத்திலே அந்த நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான அந்த ஜனங்கள் மத்தியிலே தாவீதுக்கு பிறந்த குமாரனாகிய அப்சலோமை போல் ஒரு சௌந்தரியவான் இல்லை. அவனுக்கு அப்பேற்பட்ட முடி இருந்தது. அந்த மாதிரி ஒரு அழகாய்ந்திரன். என்ன நேர்ந்தது? அந்த முடியினால் அவன் இறந்து போனானே, அவன் கொலை செய்யப்பட்டானே, முடியினால் அவன் சிக்கிக் கொண்டானே, அதையும் அவர்கள் மனதிற்கு வந்தது. இப்பேற்பட்ட பல காரியங்களை சிந்தித்து அவர்கள் தங்களுடைய இதயத்திற்கு குணமருமாக அவர்கள் ஜெபித்தார்கள். வசனம் என்ன சொல்கிறது? இந்த நேரத்திலும் நமக்கு வரும் சுவிசேஷம் என்ன? உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்கிவிடும். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்க கடவீர்கள். யாவே தி ரான்சம். உன் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிடத்திலிருந்து அவர் எடுத்து போடுவார், விலக்குவார். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்றாரு. என்ன ஒரு பெரிய, என்ன ஒரு பிரதானமான, என்ன ஒரு இனிமையான ஆசீர்வாதம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய நியாயங்களை வெளிப்படுத்தி வழிநடத்திய எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை செய்து, அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை செய்து கானான் தேசத்திற்கு அவர்கள் கொண்டு வந்தாரே. அவர் என்ன சொல்கிறார்? மறுபடியும் உங்கள் கர்த்தரை, தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் அவர் உன் தண்ணியையும் ஆசீர்வதிப்பார். வியாதிகள் உன்னிடத்தில் விளக்குவார். கற்பம் விழுகிறதும் மலனும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசை அவர் பூரணப்படுத்துவார் என்று சொல்கிறார். என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவிற்கு அவரை சேவித்தார்கள்? ஆண்டவரை மறந்தார்கள். அவர்கள் விதமான தேவனை அவர்கள் சேவிக்காமல் அவர்கள் பாம்பையும் பல்லியையும் மாட்டையும் குதிரைகளையும் அவர்கள் வணங்கினார்கள். ஆகையினால் அவரிடத்தில் எந்தெந்த வியாதியெல்லாம் இருக்க வேண்டுமோ அந்தந்த வியாதிகள் எல்லாம் வந்தது. குஷ்டரோகம் மாத்திரமல்ல, சயரோகம் மாத்திரமல்ல, சகல ரோகங்களும் அவரிடத்தில் காணப்பட்டது. திமிர்வாதம் மாத்திரமல்ல, எல்லா விதமான வாதங்களும் அங்கே இருந்தது. ஊமை, குருடு, சப்பானி, செவிடு, சகல விதமான வியாதிகளை. இதை பற்றி நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், சங்கீதக்காரன் ஒரு நேரத்தில் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுக்கு சம்பவிக்கும் வியாதினால் சம்பவிக்கும் இந்த காரியங்களை அறிந்த சங்கீதக்காரன், தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை அனுபவித்த சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன் கர்த்தாவே, என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடங்கிறது, என் ஆத்மா வியாகுலப்படுகிறது கர்த்தாவே, எதுவரையிலும் நீர் இறங்காதிருப்பேன். Emotional brokenness, physical brokenness, and spiritual damage. என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடங்குகிறது, என் ஆத்மா வியாகுலப்படுகிறது, எதுவரைக்கும் நீர் இறங்காதிருப்பீர். வாழ்ந்த விசுவாசிகளே, ஒரு காரியம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதுவரை, எவ்வளவு நாள் ஆண்டவரே நான் காத்திருக்க முடியும்? எதுவரைக்கும் நீர் இறங்காமல் இருப்பீர்? இந்த கேள்வி என்னுடைய கேள்வி மாத்திரமல்ல, உங்களுடைய கேள்வி மாத்திரமல்ல, எல்லா குடும்பங்களிலும் இந்த இரவில் தானே கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. 3000 ஆண்டுகளுக்கு முன் பரலோகத்தின் தேவனுடைய மகிமை அறிந்த, அவருடைய பிராணத்தை அறிந்த,
என் பாசன் என்று அழைக்கப்பட்ட தாவீது ராஜா அபிஷேகம் என்ற தாவீது ராஜா, ஆண்டவரே என்னுடைய எலும்புகள் நடுங்குகிறது ஆண்டவரே, என் ஆத்மா வியாகுலப்படுகிறது ஆண்டவரே, ஆண்டவரே என்னை குணமாக்கும், நான் பலனற்று போனேனே, எதுவரையிலும் நீர் இறங்காமல் இருப்பீர். சுவிசேஷம் சுகம் என்ற மாத்திரத்தில் அதற்கு ஒரு 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 சமய கிரமம் உண்டு. நம்முடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம்படி ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய குணமாக்குதல், அவர் நமக்கு அளிக்கும் சுகம் அவருடைய சித்தம். நான் சொன்ன மாதிரி எல்லாருடைய குடும்பங்களிலும் இன்றைக்கு இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, ஆண்டவரே நாங்கள் கஷ்டப்படுகிறோமே, நாங்கள் வியாகுலப்படுகிறோமே, எத்தனை நாள் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் முடியும், எத்தனை தடவை நாங்கள் சிகிச்சை செய்ய முடியும் ஆண்டவரே, எமட்டும் நாங்கள் காத்திருக்க வேண்டும், எப்பொழுது உடைய இரக்கத்தை நாங்கள் காண்போம் ஆண்டவரே என்று அவர்கள் சஞ்சலத்தோடும் சமாதானம் என்று எப்படி தாவீது ராஜா அழுதானோ, ஆண்டவரே நான் பலனற்று போனேன், என் ஆத்மா வியாகுலப்படுகிறது, ஆண்டவரே நீர் இறங்கும். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், பஸ்கா பண்டிகை போது இயேசு கிறிஸ்துவானவர் 147ஆம் சங்கீதத்துல வாசனம் அல்லவா, அவர் நொறுங்குண்ட இதயங்களை அவர் கட்டுவார், குணப்படுத்துவார், காயங்களை அவர் கட்டுவார், பட்டணத்தை கட்டுவார், உங்கள் வீடுகளை கட்டுவார், உங்களை போஷிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார். இத்தனை காரியங்கள் வாசனம். அந்த தேவன் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பஸ்கா பண்டிகை பொழுது அவர் எருசலேம் பட்டணத்திற்கு வந்த மாத்திரத்திலே அங்கே நடந்த காரியம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவன் 38 வருஷம் என்ற அந்த தண்ணீர் தடாகத்தின் இடத்தில் 38 வருடம் அவன் கஷ்டப்பட்டு கொண்டு ஆண்டவர் அவனை பார்த்த பொழுது, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்ன மதனின் கேள்வி அவருடைய கண்களில் வெளிப்பட்டது. ஆண்டவரே, என்னை இந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை இந்த தண்ணீரினுள் எடுத்துச் செல்ல ஒருவரும் இல்லையே. இதை சொன்ன மாத்திரத்தில் நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. என்ன ஒரு வல்லமையான சுவிசேஷ சட்டம் ஆண்டவருடைய வாயிலிருந்து அவருடைய வசனங்கள் புறப்பட்டது. நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. 38 வருஷம் இடையில் இருந்த இந்த மனிதன் அவன் குதித்தளர்ந்து நடந்து அவன் சொன்னான். இதனுடைய கருத்து என்னவென்றால், கர்த்தருடைய சித்தப்படி நம்மில் சிலருக்கு the healing will be instant. எல்லாருக்கும் அது கிடையாது. அது அவருடைய சித்தம். ஆண்டவரே, எம்மட்டும் நீர் எனக்கு இறங்காமல் இருக்கிறீரே என்று கேட்டான் அல்லவா சங்கீதக்காரன். Healing was instant to this man. For 38 years, the man was lying on the ground. Time came. Christ commanded, get up, take your mat and walk. That is the gospel. That is the healing power of Christ. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, 3ஆம் அதிகாரம். அங்கே யோவானும் பேதுருவும் அவர்கள் தேவாலயத்திற்குள் சென்று கர்த்தரை வழிபடும் வண்ணமாக சென்ற பொழுது, சப்பானி ஒருவன், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானி ஒருவனை அவர்கள் அங்கே இறக்கிவிட்டு பிச்சை எடுக்கும்படியாக வந்திருந்தார்கள். எனக்கு இறங்குகள் என்று அவன் யாசித்து கேட்ட பொழுது, வெள்ளியும் இல்லை, எங்கிட்ட பொண்ணு இல்லப்பா, எங்களிடத்தில் இருக்கிறது உங்களுக்கு நான் தரேன், நீ எழுந்து நட. அவன் சந்தோஷமாக அவன் எழுந்து நடந்தான், அவன் ஓடினான் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா. Healing can be instant for some people, for some of us, not for all of us. இதைத்தான் அது உறுதிப்படுத்துகிறது. ஆனால் தாவீது கேட்டான் அல்லவா, ஆண்டவரே எவ்வளவு நாள் நீர் எங்களுக்கு இறங்காதீர்கள், நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தற்போல் நாம் வசிக்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், healing occurs over time. பல தரப்பில், சமய தரப்பில் அது நமக்கு ஏற்படும். இதை பற்றி நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் என்று நினைக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம்
22ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே என்ன ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம் என்றால், ஒரு முக்கியமான ஒரு அற்புதை. பின்பு பெத்சைதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். சுவிசேஷம், சுவிசேஷத்தின் சுகத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷ கர்த்தாவை இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பெத்சைதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போனார். அங்கே எங்கப்பா என்ன பார்த்தோம்? நீ எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எங்க ஆண்டவர் அப்படி சொல்லல. அவர் அவரை கையை பிடித்துக் கொண்டு நடத்தும் ஒரு கடவுள் எப்பேற்பட்ட ஒரு இரக்கம் உள்ள கடவுளா இருக்கும். ஆண்டவர் ஒரு குருடனுடைய கையை பிடித்து அவர் நடத்தி அவர் கிராமத்திற்கு வெளியே செல்கிறார். அண்ணன் மறுபடியும் என்ன வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவர் கண்களில் உமிழ்ந்தார் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அவனுடைய கண்களில் உமிழ்ந்து கேட்கிறார். அவன் மேல் கைகளை வைத்து எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷர்களை மரங்களைப் போல் காண்கிறேனே ஆண்டவரே என்று சொல்கிறார். பின்பு அவர் மறுபடியும் அவனை கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்தான், யாவரையும் தெளிவாய் கண்டேன். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். முதலில் என்ன பார்த்தோம்னா, ஆண்டவருடைய சுவிசேஷ ஆரோக்கியம், சுகம் இன்ஸ்டன்ட். மறுபடியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? சிலருக்கு தான் அது அப்படி நடக்கிறது, கர்த்தருடைய சித்தப்படி. சிலருக்கு பல பல தரப்பட்ட ஒரு ரீதியில் அது நடக்கிறது. நாம் வாஸ்தவம் அல்லவா? இதே மாதிரி லூக்கா 17ஆம் அதிகாரத்திலும் நாம் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடியும். என்னத்தை வாசிக்கிறோம்? 10 குஷ்டரோகிகள், அவர்களை உடனடி அவர் குணமாக்குகிறார். நீங்கள் சென்று உங்களை ஆசாரியனுக்கு காண்பீங்கள் என்று சொன்னார். அங்கே அவர்கள் சுத்தமாக்கப்பட்டார்கள். மறுபடியும் மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு சங்கதி என்னவென்றால், ஹீலிங் த்ரூ மெடிசன், மருத்துவ சிகிச்சை மூலமாக நமக்கு சுவிசேஷ ஆரோக்கியம், சுவிசேஷ சுகம் கிடைக்கும். இதற்கு அடிப்படையாக நாம் வாசிக்க வேண்டிய வசனம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். கிட்ட வந்து பாருங்க, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுகவாகனத்தில் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். என்ன ஒரு அருமையான ஒரு செய்தி பாரு, என்ன ஒரு அருமையான ஒரு முறை. இங்க இன்ஸ்டன்ட் ஹீலிங் கிடையாது. குருடனை அவருடைய கண்களில் உமிழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம அநேகருக்கு இந்த முறையில் தான் ஆண்டவர் நமக்கு சொஸ்தத்தை கொடுப்பார். நம்முடைய வியாதிகளை குணமாக்குவார். என்ன சொல்லப்படுகிறது வசனம்? மறுபடியும் வாசிக்கிறேன். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமையும் வார்த்து காயங்களை கட்டி அவன் தன் சுகவாகனத்தில் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் சுயனமாய் இருக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களை பராமரிக்க வேண்டும். திராட்சரத்திற்கு ஒப்பான மருந்துகளை அவர்கள் மேற்கொள் பார்க்க வேண்டும். எண்ணெய்க்கு ஒப்பான மருந்துகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சிகிச்சை கொடுக்க வேண்டும். இன்னும் மறுபடியும் என்ன வாசிக்கிறோம் என்றால், அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய சீடனாகிய தீமோத்தேயுக்கு என்ன எழுதுகிறார் என்றால், நீ தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்கு உனக்கு அடிக்கடி நேர்கிற பலவீனத்தின் மூலமாக கொஞ்சம் திராட்சரசத்தை சேர்த்துக்கொள். என் மகனாகிய தீமோத்தேயுவே, உன்னுடைய பலவீனத்தை நான் அறிவேன். நீ வயிற்றில் உள்ள சில உன்னுடைய பலவீனத்தினால் சுயம் தாக்கத்தை நான் அறிவேன். ஆயினால் அப்பப்போ ஒவ்வொரு சமயங்களில் நீ சற்று திராட்சரசத்தை நீ அருந்து சேர்த்துக்கொள். எனக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் அநேக பிரதானமான மிகவும் கைதேர்ந்த வைத்தியர்கள் தெரியும். பெயரை சொன்னால் என்னுடைய அருமையான நண்பர் ஜெய்சிங் அவர்களுக்கும் தெரியும். நான் பேரை சொல்ல விரும்பவில்லை. அந்த வைத்தியருடைய பேரை சொல்ல, பெரிய ஒரு கிரேட் நியூராலஜிஸ்ட். சமீபத்தில் தான் அவர் ரிட்டையர் ஆயினார். என்கிட்ட நல்லா பேசுவாரு. சில நேரம் நான் சில தயிர் சாதம் கூட சாப்பிட்டு, இந்த நாட்டு வெள்ளைக்காரன் மனுஷன், பேரை சொல்ல விரும்பவில்லை. அப்ப சில நேரம் அவரை சில நேரங்களில் அவருடைய
அவரால் நான் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறேன் சில சூழ்நிலைகளில். அப்ப என்ன சொல்லுவாருன்னா, சில நேரங்கள் அப்படி அந்த ஹால்வேல நடந்து பார்க்கும் அப்படி சிரிச்சுட்டே பக்கத்துல வருவாரு. அவர் என்ன வச்சாரு காத்துக்குள்ள சொல்லுவாரு, டேக் லிட்டில் மீட். அப்பப்போ கொஞ்சம் நீ மாம்சம் சாப்பிடு. என் மகனாகிய தீமோத்தேயுவே, நீ கொஞ்சம் திராட்சரசம் உன்னுடைய சுகாதாரத்துக்காக சேர்த்துக்கொள். அப்படியும் 4வதாக இந்த சுவிசேஷத்தின் சுகாதார வழி என்ன? இதை பற்றி சத்தியம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் 2 கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் முடிந்தால் நீங்களும் உங்களுடைய வேதாகமங்களை திருப்புங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்றியும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? என்ன அருமையா சொல்கிறார். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தமாக நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்க முடிக்க நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கு அன்பார்ந்த கொரிந்தியர்களே, அநேகர் நாம் chronic illness, தொடர்ந்து வியாதி, நமக்கு பலகீனம், எத்தனையோ முறை ஆஸ்பத்திரிக்கு போறோம், எத்தனையோ விதவிதமான வைத்தியர்களை சந்திக்கிறோம். நமக்கு வியாதிக்கு ஒரு முடிவில்லை, நம்முடைய கஷ்டத்திற்கு ஒரு முடிவில்லை. இதை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன? அந்த ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் விரும்புகிறேன். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். அதற்காக நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நமக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார்? பவுலே, என் கிருபை உனக்கு போதும். 3 தரம் நாம் ஜெபித்தேன்னு சொல்றாரு. நம்ம 300 தடவை நாம் ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் இன்னும் சுகம் கிடைக்கவில்லை. சில நேரங்களில் ஐதரியத்தில் என்ன கடவுள் இருக்கிறாரா என்று கூட நம்ம கேட்க விரும்புகிறோம். சாத்தானுடைய சோதனை நெருக்குகிறது. கடவுள் இருந்தால் ஏன் நாம் இப்படி சஞ்சலப்பட வேண்டும்? ஏன் நாம் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? எனக்கு ஏன் இந்த துன்பம் தொல்லை? இவருக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க வாசித்திருப்பீங்க, கேள்விப்பட்டு, இந்த கஷ்டம் தாங்க முடியாம எத்தனை பேரை தூக்கு போட்டு சேர்த்திருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கிறோம். ஊர்ல நடந்திருக்கு, நம்ம சமுதாயங்களில் நடந்திருக்கு, குடும்பங்களில் கூட நடந்திருக்கலாம். கஷ்டம், வியாதி, வேதனை, வலி தாங்க முடியாமல் அவர்கள் ஏதாவது ஒரு பொருளை குடித்தோ அல்லது கைத்தை கட்டியோ தூக்கு செய்து தங்களுடைய உயிரை எடுத்துள்ளார்கள். அவளுக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்ட. அவர் ஆண்டவரோட ஜெபிக்கணும்னா ஒரு பெரிய நெருக்கடியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். 3 தரம் ஜெபித்தேன். எனக்கு அன்பார்ந்த விசுவாசிகளே, நீங்கள் 3 தரம் அல்ல, நான் 3 தரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, தாவீது கேட்டானால், எதுவரைக்கும் நீர் என் மேல் இறங்காதிருப்பீர்? ஆனால் கர்த்தர் பவுலின் மேல் இறங்கி, பவுலே, எனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் வெளிப்படுத்தப்படும். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய வல்லமையை உலகம் காணும். இன்றைக்கு வரைக்கும் வாசிக்கிறோம் அல்லவா? 2000 வருஷத்திற்கு முன்பாக இந்த நிறுவனங்கள் இன்று பெரிய பட்டணங்களிலும் பெரிய பெரிய தேவாலயங்களிலும் பெரிய பெரிய மகத்துவமான தேவாலயங்களிலும் அவருடைய வசனம் வாசிக்கப்படுகிறது அல்லவா? இந்த பலவீனத்தில் இருந்து என்னுடைய வல்லமை உலகம் காணும். பவுலே, என்னுடைய கிருபை உனக்கு போதும். My grace is sufficient unto you, Paul. அநேகருக்கு நம்மில் அநேகருக்கு சுவிசேஷ சுகம் எங்க கிடைக்கும் தெரியுமா? இந்த உலகத்துல கிடையாது. எத்தனை டாக்டர்கிட்டையும் போகலாம், எத்தனை மருந்து எடுக்கலாம், எத்தனையோ தெரப்பிக்கு போகலாம். நம்ம எப்பேற்பட்ட எக்ஸ்பர்ட், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய தேர்ந்தவர்களை நாம் பார்க்கலாம்.
ஆனால் நமக்குரிய விசேஷ சுகம் எங்க கிடைக்கும் தெரியுமா? விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் நமக்கு ஆறுதல் உண்டாகும் வண்ணமாக, ஆண்டவரே உடைய வசனம் என்னை அவர் நறுங்கொண்டவர்களை கட்டுகிறார், குணமாக்குகிறார். உம்முடைய வசனம் எனக்கு ஆறுதல் கொண்டு வரும் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய ஆறுதலுடைய வசனம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்களையும் சத்தியம் உண்மையானவர்களை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பான், அவன் என் குமாரனாயிருப்பான். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். இந்த சரீரத்தை புதுப்பிப்பது சுகத்தோடும் பலத்தோடும் நித்திய ஜீவனோடும் புதுப்பிக்கப்படுவது எங்கன்னா பரலோகத்தில். அன்பார்ந்த இதை நினைத்தவர்களாக நாம் ஆண்டோடைய கிருபைக்காக காத்திருப்போம். சிலர் நீங்க புஸ்தகம் வாசிக்கிறவர்கள் பிலிப் யான்சே என்ற ஒரு பெரிய மகத்துவமான பிரதான பெயர் பெற்ற ஒரு புகழ் பெற்ற ஒரு அமெரிக்க ஒரு ரைட்டர், பெரிய ஆத்தர் அவரு பிலிப் யான்சே. அப்ப அவர் ஒரு புஸ்தகம் முன்னால் எழுதினாரு, வாட் இஸ் சோ அமேசிங் அபவுட் கிரேஸ். ரொம்ப பாப்புலர் புக், முன்னால் இருக்கிறது 20 வருஷத்துக்கு முன்னால் எழுதின புஸ்தகம். வாட் இஸ் சோ அமேசிங் அபவுட் கிரேஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பெரிய ஒரு ஞானி, வேத ஞானி, வெரி தியாலஜியன், வெரி குட் ரைட்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, கிரேஸ் is the best word. Grace is the best word. கிருபை உனக்கு இவன்தாமே அவருடைய கிருபைகளை நாம் கண்டு, இந்த உலகத்தில் நமக்கு என்ன தொலை வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் சரி, சுவிசேஷத்தினுடைய உச்சக்கட்டம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சொல்கிறார், நான் சகலத்தையும் யாவற்றையும் நான் புதிதாக்குவேன் என்று சொல்லுவார். அந்த நாள் மட்டும் அவளுக்கு சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்தவர்களாக அதை தழுவி நம்முடைய உள்ளங்களில் தழுவி ஜெபத்தோடு ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என் கிருபை உனக்கு போதும். Grace is the best word. கிருபைகளை தேவன் தாமே நாம் யாவருக்கும் தருவாராக. ஆமென்.